நம்ம நோய்வாய் இன்றி வாழணும்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகளை முதல்ல திருத்திக்கிட்டால் போதும். அதில் முக்கியமாக இன்றைக்கி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னா, அதுவும் பெண் பிள்ளைகள் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சிக்கன், அதுவும் பொரிச்ச சிக்கனாக, அதுவும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து திங்கிறதா ரொம்ப அடம்பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே அளவுக்கு மீறி போகும்போது, நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாரி, இயற்கை வெய்ய காலம் வந்துச்சுடாமா இந்த தர்பூசணி சாப்பிடு, நொங்கு சாப்பிடு, இளநீர் சாப்பிடு அப்படின்னு சொல்லி இயற்கை குளிர்ச்சிக்கு மாற்றுது. இல்லை எனக்கு சிக்கன் விடாமல் கிடைக்கும், நான் அந்த கருமாந்தத்தை தான் சாப்பிட்டு சாவுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அடம்பிடிச்சிட்டு இருக்கிறோங்க. நம்ம கூடவே கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. நாட்டுக்கோழி சிறந்தது. நாட்டுக்கோழி கிடைக்காத பட்சத்தில் விலை ஏற்றங்காரம் போது அந்த டைமில் நம்ம ஹைப்ரிட் கோழி, அதாவது பண்ணைக்கோழி கறியை நம்ம எடுத்துக்கலாம். நான் வேண்டான்னு சொல்ல வரல. உலக நாடுகள் அது இன்றி இயங்கவே இயங்காது. உணவு தேவைக்கு அது ஒரு முதன்மையாகவும் இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா, நம்மளுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்மளுக்கு வயதுக்கு ஏற்ப, நம்மளுடைய நோய்வாய்க்கு ஏற்ப, நம்மளுடைய தப்ப வெப்பத்துக்கு ஏற்ப அதை எந்த அளவு நம்ம பயன்படுத்தணும், யார் எடுக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கணும். தக்காளி அடுத்தது. இந்த தக்காளி தாறுமாறாக நம்ம பயன்படுத்துவோங்க. அதுவும் 10 கிலோ 50 ரூபாய்க்கெலாம் தரும்போதெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருவோங்க ஃப்ரிட்ஜில். அதை தக்காளி சட்னியாகவும் தக்காளி அதிகமாக குழம்பையும் பயன்படுத்திட்டுருங்க. இன்றைக்கி தக்காளி பயன்படுத்தும் போது ஒரு சிலருக்கு சிறுநீர்களில் கட்டி உருவாகிறது, பெண்களுக்கு கருப்பு பையில் கட்டி உருவாகுது அப்படிங்கிற மாரிலாம் ஒரு தியதி பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு ஒரு உண்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்து பேச முடியாது. ஏன்னா அது ஒரு விவசாயியுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. அதனால் நம்ம என்னென்னா, அளவாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஆபத்து வராதுங்கிறத மட்டும் உணர்ந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று விதையை நீக்கிட்டு பயன்படுத்தலாம் தக்காளியை. அதேமாரி இந்த ஒரே வகை தக்காளி மட்டுமே தான் ஹைப்ரிட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த தக்காளி கிடைக்கலன்னா ஓகே ஹைப்ரிட் போகலாம். கிடைக்கும் போதும் ஹைப்ரிட்டுக்கே தான் போகிறாங்கன்னா அதுக்கு தான் அடிக்ட் ஆகிடுறாங்கல்ல. அதேமாரி வெங்காயம் அடுத்து தான். சின்ன வெங்காயம் அந்தளவுக்கு ஒரு ஊட்டச்சத்து. நம்ம தமிழருடைய முன்னோர்கள் பழைய சாதத்தில் சின்ன வெங்காயம் தான் வச்சு பயன்படுத்துவாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பெரும் வெங்காயம் அரியறதுக்கு ஈஸியாக இருக்குது, கண்ணு தண்ணி வர்றது கிடையாது, விலை கம்மி அப்படின்னு சொல்லி அதையே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு சோம்பேத்தனம் பட்டுக்கிட்டு கைலாவாத்தனம்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? இது ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தைனே நம்ம உணரணும். நம்ம தேவைக்கு நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நம்ம சோம்பேறித்தனம் படுறாங்கன்னா இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கெல்லாம் தகுதியே இல்லை. இன்றைக்கி விலங்குகள் ஒரு ஒரு உணவுகளை அதை எந்த அளவுக்கு மென்று சாப்பிட்ணும் அப்படிங்கிற அறிவு கூட அது இருக்கும். ஒரு ஆபத்தான ஒரு விஷப்பூச்சி சந்துக்கள் அதை கடிச்சிச்சுன்னா கூட அது தெரியும் எந்த தலை போய் தின்னு அதை குணமாக்கின்னு. நம்ம தான் ஹாஸ்பிட்டலாக ஓடிட்டுருக்காங்க. நாமளே தற்காத்து கொள்ளக்கூடிய வீட்டு வைத்திய முறை, பாட்டி வைத்திய முறைலாம் பல பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. எல்லாத்துக்கும் நம்ம முன்னோர்கள் ஆஸ்பத்திரிக்கு போன கிடையாது. ஆஸ்பத்திரியே போகாமல் இருந்தீங்க தான் பல ஆண்டுகள்லாம் வந்திருக்கிறாங்க. அதுக்காக ஹாஸ்பிட்டலில் கூடாதுன்னு சொல்ல வரல. என்னை தூக்கி நம்மள கேஸில் இழுத்து விட்ருவாங்க. நம்ம என்ன சொல்ல வரோங்கன்னா, அவசர சிகிச்சைக்கு, முக்கியமான அறுவை சிகிச்சைக்கு, இதுக்கு நம்ம குறிப்பாக மகப்பேருக்கெலாம் நீங்கள் கட்டாயம் மருத்துவமனையை நாடணும். ஆனால் சின்ன சின்ன லொட்டு லொசுக்குலாம், சின்ன பிரச்சனையெல்லாம் வீட்டு வைத்திய முறைகளே எளிமையாக சமையல் அறையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகைகள்லாம் எவ்வளோ இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தாமல் அறிவு கட்டத்தனமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம தவறுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம தெளிவான ஒரு புரிதலுக்கு நம்ம வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல நோயே வராது. ஏன்னா உங்கள் நோய் சக்தியை அதிகப்படுத்திக்குவீங்க. அந்த ஒரு நல்லது கெட்டது ரெண்டையுமே சாப்பிட்ணும், கள்ளங்கவடம் இல்லாமல் சாப்பிட்ணும், ஆர்கானிக்காக சாப்பிட்ணும், இதை தான் நம்ம முன் வைக்கிறோங்க. நம்ம பார்த்து பொத்தி நீங்கள் வளர்த்துனீங்கன்னா ஈஸியாக ஒரு நோய் குழந்தைகளை தாக்கிடுது. அந்த பிள்ளைகளுக்கு இயற்கையோட ஒன்றிணைஞ்சு பயணிக்கணும். மலைப்பயணம் மேற்கொள்ளுங்க, தூய்மையான காற்று கிடைக்கிது, அங்கே உள்ள அருவியில் சுனை நீரில் குளிங்க, தோலுக்கான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இன்னொன்று அன்னதானம். நான் இது எதுக்கு முன் வைக்கிறேன்னா, ஓசி சாப்பாடில் தான் அந்த காலத்தெல்லாம் உடம்பை ஏற்றிருக்கிறாங்க. வீட்டு சாப்பாடு கூட அந்தளவுக்கு ஏழைகள்கிட்ட பெரும்பாலும் சப்போர்ட் இருக்காது விவசாயிகளுக்கெல்லாம். இன்றைக்கி சும்மா இருந்துக்கிட்டே உடம்பு பெருத்துக்கிட்டு நோய்வாய்ப்பட்டுருக்குறேங்க. அன்னைக்கு உழைச்சி அதுக்கு உழைப்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கூட கிடைக்காத அளவுக்குலாம் கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த மதிய உணவு பள்ளிக்கூடத்தில் முட்டை கொடுக்குறாங்க, சத்துணவு கொடுத்தாங்க, கல்வியும் வளர்த்தாங்க, உடலும் ஒரு ஆரோக்கியத்துக்கான ஊட்டச்சத்தை இன்றைக்கி தமிழக அரசு நல்லாவே மீட்டு கட்டமைச்சு கொண்டு வந்துக்குது. எத்தனையோ நாடுகளில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம நல்லதையும் பயன்படுத்துங்க, கெட்டதும் ஓரளவுக்கு பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நம்ம முற்றிலுமாக தவறுங்கன்னு சொல்கிறது அது முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது எனக்கே புரியும். அது முடியாத காரியம். ஏன்னா அது ஒரு விளம்பரம் சார்ந்து, கார்ப்பரேட் சார்ந்து போயிட்டுருக்குது வாழ்க்கை. 1/1 செயின் மாரி தான். அதில் நம்ம ஒரு செயினை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பல பாதிப்புகள் வரும், எதிர்ப்புகள் வரும். அதில் போய் நம்ம மாட்டாமல் நம்ம நல்லதாக ஒருக்கு நம்ம சொல்லி கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினா போதும். யாரையும் நான் கட்டாயப்படுத்தி திருத்தணும்னா எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு பசிக்குது,
எனக்கு நோய் வாய் வரக்கூடாது, நான் நல்லா தூங்கணும் அப்படின்னா அது நான் தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தவங்களுடைய பசியை நான் தீர்க்க முடியாது. நான் சாப்பிட்டா அவங்களுக்கு பசி தீராது. சொல்ல முடியும், அதை கடைப்பிடிக்கிறதும் கடைப்பிடிக்காதும் உங்களுடைய உரிமை என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் இயற்கை வேலவன். நன்றி, வணக்கம்.